ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து இந்த போட்டியில் வந்து வின் பண்ணி மல்லி தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இருக்காங்க. நம்முடைய வெண்பாவுமே பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட வந்து சண்டை பிடிச்சாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் வந்து வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து மல்லியம்மா வந்து பொங்கல் வைக்கிட்டோம், மல்லியம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்டது. பார்த்திங்கன்னா இந்த வாண்டெல்லாம் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம வந்து போட்டியில் எப்படியாவது வந்து ஜெயிச்சு இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த வீட்டோட பொண்ணுன்ற முறையில் வந்து பொங்கல் வச்சு ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக வந்து இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு துணையாக பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து இருக்காங்க. இப்போ எப்படியாவது வந்து பிளான் பண்ணி இந்த போட்டியில் வந்து மல்லி வந்து தோத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மீறி நம்முடைய மல்லி வந்து எப்படி இந்த போட்டியில் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்றதாங்க வந்து இருக்கிறது. நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கெடையை கொடுத்து அதை ஒத்த கையால் வந்து உடைக்க சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே வந்து அந்த கெடையை வந்து உடைக்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த கரும்பை வந்து ஒத்த கையால் வந்து ட்ரை பண்ணி ரொம்பவுமே வந்து முக்கி உடைச்சிடுறாங்க. நம்முடைய மல்லி வந்து சொல்ல வேணும், கிராமத்தில் வளர்ந்தவங்க எல்லா வேலையும் பார்த்தவங்க, அதனால் வந்து அந்த கரும்பை வந்து ஈஸியாக வந்து உடைச்சிடலாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த கரும்பை வந்து வளைக்கிறாங்க. ஆனால் அந்த கரும்பு வந்து வளையாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தாங்க அந்த கரும்பை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு போனால், அதனால் வந்து அந்த கரும்பில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ராடை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கரும்பை வந்து எவ்வளோ வந்து உடைச்சாலுமே வந்து உடையாத அப்படியே வந்து இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து இந்த போட்டியில் வந்து தோற்றுருவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இருந்தப்போ நம்முடைய மல்லி வந்து அந்த கரும்பை வந்து உடைச்சி இவங்களோட சந்தேகத்தெல்லாம் வந்து தூரா போட வச்சுட்டு நம்முடைய விஜய் வந்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு, இதில் வந்து நம்முடைய மல்லியை தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போறாங்களா, இல்ல ராஜேஸ்வரியை வந்து பொங்கல் வைக்க சொல்ல போறாங்கன்றதாங்க இருக்க போது. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து 2 சீட்டு குளிக்க போட்டது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே பிளான் பண்ணி அது வந்து உதவாத போயிடுச்சு. அடுத்து கரும்பு உடைக்கிற போட்டியில் 2 பேருமே வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து நம்மளுடைய அன்னபூர்ணியமும் நம்மளுடைய விஜய் வந்து என்ன பண்ண போறாங்க, ஏதாவது வந்து போட்டி வச்சு தேர்ந்தெடுக்க போறாங்களா, இல்லை டைம் ஆகுது பொங்கல் வைக்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம விஜய் வந்து மல்லியை வந்து இந்த மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாழ வந்தவா, அவளே வந்து பொங்க வைக்கட்டாக்கா நீ வந்து விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போறாருங்க. இதை கேட்ட இந்த ராஜேஸ்வரி வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆக போகிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து கரெக்டான தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கீங்க மாப்பிள்ள, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டோட மூத்த மருமகளாக வந்து மல்லி தான் வந்து பொங்கல் வைக்கணும், இனிமேல் வந்து அவள் தான் புகுந்து வீட்டுக்கு வந்து போயிட்டவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பிறந்த வீட்டில் வந்து பொங்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று பிளான் பண்ணி நீ விஜய் நீ வந்து உன் மகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அக்காவை வந்து இவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி அந்த மல்லியை வந்து பொங்கல் வைக்க சொல்லிட்டு உனக்கு வந்து உன் அக்கா மேலே வந்து பாசம் இல்லை ஒன்றும் இல்லை, உன் மகன் என்ன சொல்கிறாளோ அதை வந்து கேட்டுக்கிட்டு நீ இரு, எப்படியோ வந்து இந்த பிச்சைக்காரங்க முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா மாமா நான் கூட வந்து நீங்கள் வந்து சித்திக்கு வந்து சாதகமாக தான் வந்து சொல்லுவீங்க, அவங்க தான் வந்து பொங்கல் வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்தா, ஆனால் இந்த இலக்கிய மல்லியை வந்து சொல்ல வச்சுட்டீங்களே பொங்கல் வைக்க சொல்லி, இனிமேல் வந்து நாங்கள் இந்த பொங்கலை வந்து தொடக்கூட மாட்டோம், எங்களுக்கு பொங்கலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பொங்கல் வந்து சிறப்பாக வச்சு சூரிய பகவான்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து சாமிகள்லாம் வந்து படித்து அந்த பொங்கலை சிறப்பாக வந்து கொண்டாட போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ்.